ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு our சேனல். இன்னைக்கு மாம்ஸ் குக்கிங்ல என்ன பார்க்க போறோம்னா சிக்கன் பிரியாணி. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நாங்க ஃபர்ஸ்ட் ரைத்தா செஞ்சு வச்சுக்க போறோம். ஸோ வெங்காயத்தை கட் பண்ணி போட்டுக்கோங்க, பச்சை மிளகா, தயிர், உப்பு அதை மிக்ஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. சிக்கனை வாங்கிட்டு வாஷ் பண்ணிட்டு மஞ்சத்தூள் போட்டு பாயில் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஒரு பவுல்ல வச்சுக்கோங்க. தேவையான அளவு உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், அதே மாதிரி 2 டேபிள் ஸ்பூன் நெய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ நம்ம பிரியாணி இலை போட்டுப்போம். பிரியாணி இலை போட்ட அப்புறமா ஒரு ஏலக்காய் போட்டுக்கோங்க. இது மேக்னேட் பண்றதுக்காக ரெடி பண்ணிட்டு இருக்கோம். ஒரு கிராம்பு, ஒரு பட்டை, ஸ்டார்ல ஒரு சைடு மட்டும் உடைச்சு போடுங்க. போட்டாச்சு. இப்போ நெக்ஸ்ட் அரைச்சு வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை இதில் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதெல்லாம் நீங்கள் ஆட் பண்ண அப்புறமா நெக்ஸ்ட் ஸ்பைசஸ்க்கு போக போகிறோம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் 1 ஸ்கூப் போட்டுக்கோங்க. அப்புறமா கடையில் வாங்கின சில்லி பவுடர் 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அது எதுக்குன்னா அது கலருக்காக தான் போடுறோம். ரொம்ப காரமாக இருக்கும், ஸோ கம்மியாகவே போடுங்க. கடையில் வாங்கின தனியாத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. கடையில் வாங்கின கரம் மசாலா 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. கட் பண்ணி வச்ச 4 பச்சை மிளகாவை போட்டுக்கோங்க. கொஞ்சமாக புதினா எடுத்து போட்டுக்கோங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டுக்கோங்க. இப்போ உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு தயிரை, 1 கிளாஸ் தயிரை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி மேக்னேட் ஆகிறதுக்காக ரெடி பண்ணி எடுத்து தனியாக வச்சிருங்க. மேக்னேட் ஒரு 1 ஹவர் இல்லை அப்படின்னா 2 ஹவர்ஸ் விட்டிங்கன்னா கறிக்குள்ளெல்லாம் நல்லா உப்பு காரம் ஏறிடும். பிரியாணிக்கு தேவையானதை நம்ம இப்போ ரெடி பண்ணலாம். 3 தக்காளி கட் பண்ணி வச்சுக்கோங்க. 2 வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம குக்கர் வச்சுட்டு நம்ம மித்ததை ரெடி பண்ணலாம். குக்கர் வச்சாச்சு. கொஞ்சம் ஹீட் ஆகட்டும். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆன அப்புறமா கொஞ்சமாக, அதாவது 1 டேபிள் ஸ்பூன் அந்த மாதிரி கணக்கு வச்சுக்கோங்க, நெய் ஊற்றிக்கணும். இப்போ அதில் பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு போட்டுக்கோங்க. கட் பண்ணி வச்ச வெங்காயத்தையும் இதில் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த கோல்டன் ப்ரௌனிஷ் கலர் வர வரைக்கும் நம்ம வதக்கணும். அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த ஹீட்லேயே இருக்கட்டும். இப்போ அந்த கலர் டிஃப்ரென்ஸ் தெரியுது. இப்போ நம்ம 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஹீட் ஆகட்டும். அந்த ஸ்மெல் வரக்கூடாது, போகணும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச தக்காளியை ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஹீட் ஆகட்டும், கொஞ்சம் டைம் ஆகும். இன்னும் அந்த தக்காளி ஜூசி ஃபார்முக்கு வரல, அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். அது நல்லா ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அதுலேருந்து அந்த சாரெல்லாம் வெளியே வரணும். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ நல்லா வந்துருச்சு. இப்போ நம்ம மேக்னேட் பண்ண அந்த சிக்கனை இதில் ஆட் பண்ண போகிறோம். அந்த மேக்னேட் பண்ண சிக்கனை ஆட் பண்ணிவிட்டு அந்த கறி மறுபடியும் பாயில் ஆகணும். ஸோ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். இந்த பாத்திரத்தை கழுவிடாதீங்க. இதில் தான் நம்ம தண்ணி பிடிச்சி அரிசி அளவுக்கு இதில் ஊற்ற போகிறோம். ஸோ இது அப்படியே இருக்கட்டும். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க சிக்கனை. ஸோ ஒரு 5 to 10 மினிட்ஸ் இந்த சிக்கன் பாயில் ஆகட்டும், இந்த மேக்னேட் ஆனது. அதுக்குள்ளே நம்ம எவ்வளோ கிளாஸ் நம்ம பிரியாணி அரிசி போட போகிறோமோ அதை விட ஒரு 1/2 கிளாஸ் இல்லைனா 1 கிளாஸ் அதிகமாக நம்ம தண்ணி வைப்போம். ஸோ நாங்கள் 3 கிளாஸ் அரிசி போட போகிறோம். அதனால 3.5 கிளாஸ் தண்ணி வைக்க போகிறேன். இப்போ நான் அந்த மேக்னேட் பண்ண அந்த பவுலில் இருக்கிற மிச்சத்தில் தான் தண்ணியை மிக்ஸ் பண்ண போகிறேன். 3.5 கிளாஸ் தண்ணி அதில் பிடிச்சி அதை நான் இந்த குக்கரில் ஊற்ற போகிறேன். பாருங்கள். ஸோ இப்போ ஊற்றியாச்சு. இது பாயில் ஆகட்டும். இப்போ பிரியாணி அரிசியை வாஷ் பண்ணி ரெடி பண்ண போகிறேன்.
குக்கரில் உள்ளது பாயில் ஆகட்டும். நான் 3 கிளாஸ் அரிசி எடுத்திருக்கேன். அதை வந்து வாஷ் பண்ணி எடுத்து வைக்க போகிறேன். உப்பு வந்து நாங்கள் போட போகிறோம். குக்கரில் இருக்கிற குழம்புக்கு நல்லா பாயில் ஆயிடுச்சு. இப்போ பாயில் ஆகிட்டு இருக்க டைமில் நம்ம வந்து 1 கிளாஸ் பால் ஊற்றணும். பால் பிடிக்காதவங்க அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஆனால் பால் வந்து டேஸ்ட் கொடுக்கும். இப்போ அரிசியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. இதில் அரிசியை ஆட் பண்ணிவிட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி உப்பு காரத்தை வந்து டேஸ்ட் பார்த்துக்கோங்க. ஃப்ளேவருக்காக கொத்தமல்லியை மேலே போட்டுக்கோங்க. இப்போ நாங்கள் குக்கரை க்ளோஸ் பண்ண போகிறோம். அவ்வளோதான், சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. ரைத்தா, முட்டை, சிக்கன் பிரியாணி ரெடி. ட்ரை பண்ணி பாருங்க. பார்க்கவே டேஸ்டியாக இருக்குது. ஸ்மெல்லும் சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.